الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا كثيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال كان النبي صلى الله عليه وسلم يبشر أصحابه فيقول قد جاءكم شهر رمضان شهر مبارك كتب الله عليكم صيامه إلى آخر الحديث أخرجه الإمام أحمد في مسنده صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் இவ்வகிலத்தையே படைத்து பரிபாலித்து பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கும் மேகநாயன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் நாளைய கயாமத்துடைய நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் சையதுல் அய்யாம் என்று அழைக்கப்படும் நாட்களுக்கெல்லாம் தலைமை தாங்கும் புனித ஜுமாவுடைய தினத்திலே ஜுமாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு சமூகமல் திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் வல்ல அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் புனிதமான ஷஅபானுடைய மாதத்துடைய கடைசி தினத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். சில வேளை இன்றைய தினம் மாலை நேரம் ரமதானுடைய தலைப்புரை தென்படுமாக இருந்தால் நாளைய தினம் நாங்கள் அனைவரும் நோன்பை நோக்க தயாராக வேண்டும். பிறை தென்படவில்லை என்றால் நாளைய தினம் ஷாபானை 30 பூர்த்தி செய்துவிட்டு நாளைய மறுதினம் நோன்பை நோக்க தயாராக வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையிலே ரமதானுக்கு மிக நெருக்கமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமதான் என்பது மனித வாழ்க்கையில் சந்திக்கின்ற மாதங்களில் மிக முக்கியமான ஒரு மாதம். இது சாதாரணமான ஒரு மாதம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நோன்பு நோக்கக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான். இந்த மாதத்துடைய பகல் காலங்களில் நாங்கள் பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும், நம்முடைய உணர்வுகளை அடக்கி கொண்டு அவைகளை கட்டுப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். இந்த மாதத்துடைய இரவுடைய நேரங்களை அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் இரவுடைய வணக்கங்களில் ஈடுபட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ரமதான் மனித வாழ்க்கையில் ஈமானை, இறை நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு ஈமானிய பலத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் இந்த நோன்பு என்ற கடமையை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடலிலே நல்ல ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமதான் இருந்து கொண்டிருக்கிறது. ரமதான் அடியார்கள் அதிகமாக சதகாக்கள் தான தர்மங்கள் கொடுக்கக்கூடிய மாதம். கொடையிலே சதகாக்களுடைய விடயத்திலே ஒருவர் மற்றவரோடு போட்டி போட்டுக்கொண்டு சதகாக்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. ஒருவர் மற்றவரை சந்திப்பதும் ஒருவர் மற்றவரை விட்டுக் கொடுப்பதும் பரஸ்பரம் நமக்கு மத்தியில சகோதரத்துவத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பகல் என்று பாராமல் இரவென்று பாராமல் இந்த ரமதானுடைய மாதம் முழுக்க நம்முடைய இரு கரங்களை அல்லாஹ்விடம் உயர்த்தி நம்முடைய தேவைகளை எல்லாம் கேட்டு நேரடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமதானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கண்ணியமான மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.
அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய வருகையை முன்னிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு நன்மாராயம் சொன்னார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்கள், தன்னுடைய நபித்தோதர்களை இந்த கண்ணியமான புண்ணியமான அமல்களின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய இந்த சங்கையான ரமலானுடைய மாதத்துடைய வருகையை முன்னிட்டு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா தோதர்களுக்கு நன்மாராயம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கத் ஜாஅக்கும் ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம் இதோ உங்களை வந்தடைந்திருக்கிறது. இந்த மாதம் ஒரு சாதாரணமான ஒரு மாதம் கிடையாது. ஷஹ்ருன் முபாரக், அல்லாஹினால் பரக்கத் செய்யப்பட்ட ஒரு மாதம். அல்லாஹுடைய பரக்கத்துகள், அவனுடைய அபிவிருத்திகள், அவனுடைய பரக்கத்துடைய வாயில்கள் திறந்து விடப்படக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அது உங்களை வந்தடைந்திருக்கிறது. கதபல்லாஹு அலைக்கும் ஸியாமஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்துடைய பகல் வேளைகளில் நீங்கள் பசித்திருப்பதையும் நீங்கள் தாகித்திருப்பதையும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆசைகளை, இச்சைகளை, உங்களுடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி அதை நீங்கள் அடக்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஃபீஹி துஃபத்தஹு அப்வாபுல் ஜினான், இந்த மாதம் சுவனத்துடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்படக்கூடிய மாதம். அடியார்களில் யாரெல்லாம் பாவம் செய்து, அட்டூழியங்கள் செய்து, அநியாயங்கள் செய்து, அனாச்சாரங்கள் ஈடுபட்டு வருவார்களோ அவர்களையெல்லாம் எரிக்கக்கூடிய, அவர்களையெல்லாம் தண்டிக்கக்கூடிய, அந்த கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகத்துடைய வாயில்கள் எல்லாம், அந்த நரகத்துடைய கதவுகள் எல்லாம் அடைக்கப்படக்கூடிய மாதம். பூமியிலே மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படக்கூடிய மாதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இரவை வைத்திருக்கிறான். அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கிறது. யார் அந்த இரவிலே நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை இழந்து விட்டாரோ அவர் சகல நலவுகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் இழந்து விட்டார் என்ற அந்த உபதேசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்துடைய வருகையை முன்னிட்டு சஹாபாக்களுக்கு நன்மாராயமாக சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கண்ணியம், இந்த சிறப்புகள், இந்த மேன்மைகள் நிறைந்த இந்த மாதத்தை அடைய வேண்டும் என்ற விடயத்திலே நம்முடைய ஸலஃபு ஸாலிஹீன்கள், நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு ஆசையாக, எவ்வளவு ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்ற போது அல்லாமா முஅல்லிம் இப்னு ஃபضல் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், கானு யதுஊன அல்லாஹ சித்தத அஷ்ஹுரின் அய்யுபல்லிகஹும் ரமதான். நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வார்கள் என்றால் 6 மாதங்களுக்கு முன்னர் இருந்து, யா அல்லாஹ்வினுடைய வாழ்க்கையில் இந்த கண்ணியமான சங்கையான புனிதமான ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்று 6 மாதங்களுக்கு முன்னர் இருந்து துஆ கேட்கக்கூடியவர்களாக ஸலஃபு ஸாலிஹீன் இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த ரமதானை அடைந்து அந்த ரமதானுடைய 30 நாட்களும் நோன்பு நோற்று இரவுடைய காலங்களில் இரவுடைய வணக்கங்கள் ஈடுபட்டு விட்டு ரமதானை விட்டும் பிரியாவுடைய வருகின்ற போது அவர்கள் 6 மாதங்கள், யா அல்லாஹ், இந்த கடந்த ரமதானிலே நான் செய்த அந்த 1 மாத காலத்துடைய அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக, நீ அங்கீகரிப்பாயாக என்பதாக அந்த இமாம்கள், முன்னோர்கள் ரமதான் கடந்து விட்டதன் பின்னர் 6 மாதங்கள் அந்த அமலுடைய கபூலியத்துக்காக வேண்டி செய்த, கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்த அந்த அமல்களுடைய கபூலியத்துக்காக வேண்டி துஆ கேட்கக்கூடியவர்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, நமக்கு ரஜபுடைய மாதம் வந்தால் தான் அந்த ரமலானுடைய சிந்தனை வருகிறது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய வழிகாட்டிகள், நமக்கு முன்னுதாரணமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த அந்த இமாம்களும் சாலிஹூன்களும் நல்லோர்களும் 6 மாதங்களுக்கு முன்னர் இருந்து ரமலானுக்காக வந்து தயாராக இருக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானை அடைவதற்கு மிக நெருக்கமாக நாங்கள் நாளை மறுதினமோ அந்த ரமலானை அடைவதற்கான தயார் நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானுடைய வருகையை முன்னிட்டு ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன், ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவன், ஒரு இறை விசுவாசி நிச்சயமாக இந்த அமல்களுடைய சீசனுடைய காலத்தை, அதனுடைய வருகையை முன்னிட்டு நிச்சயமாக சந்தோஷம் அடைய வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த ரமலானை அடைவதற்கு முன்னர் நம்முடைய பாவங்களை விட்டுவிட்டு அந்த ரமலானை அடைவதற்கான தயார் நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஏனைய காலங்களில் செய்த அமல்களை விட
இரட்டிப்பான அமல்கள் இந்த ரமதானை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் செய்யக்கூடிய ஃபர்தான அமல்கள் அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய கூலிகளும் அபரிமிதமானதாக இருக்கிறது. இந்த ரமதானில் நாம் செய்யக்கூடிய ஒரு சுன்னத்தான அமலாக இருந்தாலும் அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய கூலிகளும் அது இரட்டிப்பானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ரமதான் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதம் என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவேதான் நான் ரமதானிலே என்னை மாற்றிக்கொள்வேன் என்ற சிந்தனையை எடுப்பது தவறானதாக இருந்து கொண்டிருக்கிறது. ரமதானை நான் இன்னும் அடையவில்லை, எனவே ரமதான் என்பது கண்ணியமான மாதம், அந்த மாதம் அடைந்து விட்டால் என்னுடைய வளமையிலே இருக்கக்கூடிய பாவங்களை விட்டு நான் திருந்துவேன். அந்த மாதத்திலே நான் என்னுடைய அதற்கு முன்னால் செய்த தவறுகளை பாவங்களிலிருந்து விடுபட்டு என்னை சுத்தப்படுத்திக் கொள்வேன் என்ற அந்த மேலெண்ணங்களை வைத்துக் கொள்வது, அந்த அபிலாசைகளை அந்த மேலெண்ணங்களை உள்ளத்திலே வளர்ப்பது தவறான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் யாருக்கும் யாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது. கடந்த வாரம் நம்மோடு இந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள், கடந்த ஜுமாவிலே எம்மோடு சேர்ந்து ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்கள், கடந்த வாரம் நம்மோடு சேர்ந்து பல நிகழ்ச்சிகளிலே பங்கெடுத்தவர்கள் இன்று கபரிலே அந்த ஆறடி குழிக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவ்வாறு இருக்கத்தக்கன கண்ணியமானவர்களே, உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? நான் ரமதானை முழுமையாக அடைவேன் என்பதற்கு ஊர்ஜிதமாக உறுதியாக உத்தரவாதம் அளிப்பதற்கு யாருக்கு அதுக்குரிய அதிகாரம் இருக்கிறது? எனவே தான் ரமதானுக்கு முன்னால் இருந்தே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் அந்த ரமதானுக்கு முன்னால் இருந்து மிகுதமாக இருக்கின்ற மிக குறுகிய ஒரு நேரம் தான் ரமதானை அடைவதற்கு முன்னர் அவகாசமாக இருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் முதலாவதாக நமக்கும் ரப்புக்கும் இடைப்பட்ட அந்த தொடர்பை, நமக்கும் அல்லாஹுக்கும் இடைப்பட்ட அந்த தொடர்பை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும், உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் செய்த தவறுகளை முழுமையாக விட்டுவிட வேண்டும். அதற்காக வேண்டி உள்ளத்தினால் கவலைப்பட வேண்டும். மீண்டும் அப்படியான தவறுகளை ரப்பே என்னுடைய வாழ்க்கையை நான் செய்ய மாட்டேன் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு நானும் நீங்களும் இந்த ரமதானை அடைய வேண்டும். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன பொதுவாக்களை முன்மாதிரிகளாக நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்பதாக நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்களோ அந்த சுன்னாக்களை, அந்த முன்மாதிரிகளை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை செய்யும்படி நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்களோ அந்த வழிகாட்டல்களை நாங்கள் முடியுமானால் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். எவைகளை எல்லாம் நாங்கள் நெருங்கக்கூடாது, அதை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்களோ அப்படியான தவறுகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முற்று முழுதாக தவிர்ந்து ஒதுங்கி விலகி வாழ வேண்டும். மூன்றாவதாக நாம் நம்முடைய ஹுகூகுல் இபாத் என்று சொல்லுகின்ற அடியார்களோடு சம்பந்தப்பட்ட அந்த உறவுகளுடைய விஷயத்திலே மிக அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும். அதில் முதன்மையாக நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய இரத்த உறவுகள், நம்முடைய நண்பர்கள், கண்ணியமானவர்கள், இப்படி இந்த உறவுகளுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த தொடர்புகளை நாங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும். அந்த உறவுகளிலே ஏதாவது ஒரு முரண்பாடு இருக்குமாக இருந்தால் அவைகளை எல்லாம் கலைந்து சலாம் சொல்லி அவர்களுடனான உறவை வளர்த்துக் கொள்கின்ற போதுதான் நாங்கள் நிச்சயமாக ரமதானில் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக மாறும் என்பதை நாங்கள் சிந்தனையிலே வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான்காவதாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகத்திலே நான் ஒரு நல்லவனாக மாற வேண்டும், ஒரு சாலிஹான் ஒருவராக வாழ வேண்டும், என் மூலமாக 4 பேர் பிரயோஜனம் அடைய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புன் நாஸி இலல்லாஹ், மனிதர்களில் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவன், அல்லாஹுடைய மஹப்பத்தை பெற்றவன் யார் என்றால் அன்ஃபஉஹும் லின்னாஸ், மனிதர்களுக்கு மிகவும் கூடுதலான பிரயோஜனம் யாரின் மூலமாக மனிதர்களுக்கு கிடைக்கிறதோ அவர்கள்தான் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நான் இந்த சமூகத்திலே வாழ்கிறேன், என் மூலமாக என்னுடைய சமூகத்துக்கு ஏதோ ஒரு அடிப்படையிலே பிரயோஜனம் உள்ளவனாக நான் மாற வேண்டும். ரமதான் என்னை எதிர்நோக்கி இருக்கிறது. அந்த ரமதானை அடைவதற்கு மிக குறுகிய ஒரு காலப்பகுதிதான் இருக்கிறது. அதுக்கு முன்னர் நான் என்னை சமூகத்துக்கு பிரயோஜனமானவனாக, என்னின் மூலமாக பல நலவுகள் சமூகத்துக்கு ஏதோ என்னுடைய சக்திக்குட்பட்ட வகையிலே கிடைக்கக்கூடிய ஒருவனாக நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 5வது தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நமக்கு மத்தியில்
பரஸ்பரம் அன்பை, சகோதரத்துவத்தை, வாஞ்சையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. யாரும் யாரை பற்றி மோசமாக தவறான எண்ணங்களை உள்ளங்களில் ஏற்படுத்திவிடக் கூடாது. யாரும் யாரையும் வெறுத்து விடக்கூடாது. எனவே நிச்சயமாக முஃமினீன்கள் என்பவர்கள் ஒன்றுவிட்ட சகோதரர்களை போன்றென்ற அந்த நமக்கு மத்தியில் இருக்கின்ற ஈமானிய உறவை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆறாவது, நமக்கும் அல்லாஹுக்கும் இடைப்பட்ட, நமக்கும் அல்லாஹுடைய மாளிகைகளாக இருக்கின்ற மஸ்ஜிதுக்கும் இடைப்பட்ட தொடர்புகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கும் மஸ்ஜிதுக்கும் உள்ள தொடர்பு மிக தூரமாக இருக்கிறது. எனவே மஸ்ஜிதுடைய தொடர்புடைய விடயத்திலே மிக பலகீனமான ஒருவனாக அல்லது கவனீனமான ஒருவனாக நான் இருக்கிறேன் என்றால் அந்த தொடர்புகளை இன்றிலிருந்தே நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னை ஒவ்வொரு நாளும் 5 தடவை அவனை சந்திப்பதற்காக வேண்டி, அவனை வணங்குவதற்காக வேண்டி, அவனுக்காக வேண்டி சஜிதா செய்வதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை அழைக்கிறானே, அதற்கு நான் விடையளிக்க வேண்டுமே. எவ்வளவு நாளும் நான் கவனீனமாக அதில் பொறுப்போக்காக பராமுகமாக இருந்து விட்டேனே. எனவே இன்றிலிருந்து அந்த மாற்றத்தை நான் கொண்டு வந்து என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அழைக்கின்ற நேரத்தில் எல்லாம் உடனடியாக அந்த நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹுடைய அந்த அழைப்புக்கு நான் விடையளிப்பேன் என்ற அந்த அல்லாஹுடைய இல்லங்களாக இருக்கின்ற மஸ்ஜிதுடனான தொடர்புகளை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஜமாத்துடைய தொழுகை, கூட்டாக நிறைவேற்றப்படக்கூடிய தொழுகை, அதான் சொன்ன ஒரு 15 நிமிடத்திலே பள்ளியிலே இகாமத் சொல்லப்படுகிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்த அந்த ஆரம்ப நேரத்திலே வந்து கூட்டாக சேர்ந்து நம்முடைய முஃமினான முஸ்லிமான சகோதரர்களோடு தோளோடு தோள் சேர்ந்து நின்று அல்லாஹுக்காக வேண்டி சஜிதா செய்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு தரக்கூடிய கூலி பன்மடங்காக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் தனியாக தொழுகிறான், தனியாக அல்லாஹுக்காக வேண்டி தொழுகிறான், தன்னுடைய நெற்றியை, தன்னுடைய சிரசை அல்லாஹுக்காக வேண்டி சஜிதாவில் வைத்து அவனுடைய அழைப்புக்கு விடையளிக்கிறான். இதற்கும் ஜமாஅத்தாக இமாமோடு சேர்ந்து அந்த அல்லாஹுடைய கடமை நிறைவேற்றுவதற்கும் சுமார் 27 மடங்கு வித்தியாசம் இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே இந்த ஜமாஅத்துடைய தொழுகையுடைய விடயத்திலே நமக்கு மத்தியில் அந்த தொடர்பை, அந்த உறவை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே ரமலானை எதிர்நோக்கி இருக்கின்ற நாம் மிக முக்கியமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல் தான் நோன்புடைய அமலாக இருக்கிறது. எனவே இந்த நோன்பு என்றால் இந்த நோன்புடைய நிபந்தனைகள் என்ற ஒரு நோன்பாளி நோன்பு நோற்றிருக்கின்ற நேரத்திலே பேண வேண்டிய ஆதாபுகள், ஒழுக்க விழுமியங்கள் என்னென்ன விடயங்களை ஒரு நோன்பாளி செய்வதன் மூலமாக அவனுடைய நோன்பு முறியக்கூடியதாக மாறும். ஒரு நோன்பாளியாக இருக்கின்ற நேரத்திலே எப்படியான விடயங்களை செய்வதை ஷரீஅத் மார்க்கம் அதை தடை செய்திருக்கிறது போன்ற விடயங்களை, நோன்போடு சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை உலமாக்களை அணுகி, மஸ்ஜிதுடைய இமாம்களை அணுகி படியுங்கள். எனவே இப்படியாக நாங்கள் செய்யக்கூடிய அமல்களுடைய விடயத்திலே ஒரு தெளிவோடு நாங்கள் அந்த அமலை செய்கின்ற போது நிச்சயமாக அந்த அமல் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக மாறும். அதே நேரத்தில் அந்த அமல் நிராகரிக்கப்படுவதை விட்டும், அல்லாஹ்வினால் தூக்கி எறியப்படுவதை விட்டும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்தந்த அமல்களை பற்றிய அறிவை படிப்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்மில் அதிகமானவர்கள் ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய ஜக்காத்துடைய கடமைகளை நிறைவேற்றுகிறோம். நம்முடைய பொருளாதாரங்களுக்கு அவைகளை நாங்கள் கணிப்பீடு செய்து எனக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த செல்வத்தில் எனக்கு அல்லாஹ் எவ்வளவு ரூபாய்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தாக எனக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்பதை நம்முடைய சமூகத்தில் வாழ்கின்ற தனவந்தர்கள் அந்த ஜகாத்துடைய பணத்தை கணிப்பீடு செய்கிறார்கள். எனவே இந்த ஜகாத்தை கணிப்பீடு செய்கின்ற போது எனக்கு அல்லாஹ் என்னுடைய சொத்துடைய கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜகாத்துடைய பணத்தை நான் யாருக்கு கொடுக்க வேண்டும்? குர்ஆன் 8 கூட்டத்தார்களுக்கு ஜகாத்துடைய பணத்தை பகிர்ந்தளிக்கும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்முறை அல் குர்ஆன் மூலமாக நமக்கு தெளிவாக விளங்கப்படுத்துகிறான். இந்த 8 கூட்டத்தார்கள் யார்? நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற பொருளாதாரங்களில் எப்படி நாங்கள் எங்களுடைய ஜகாத்தை கால்குலேட் பண்ண வேண்டும் போன்ற விடயங்களை உலமாக்களை அணுகி படியுங்கள். அந்த ஷரியத்துடைய பார்வையில் உலமாக்களுடைய வழிகாட்டல்களில் அந்த ஜகாத்தை கணிப்பீடு செய்து முறையாக அந்த ஜகாத்தை நீங்கள் எடுத்து உரியவர்களுக்கு அந்த ஜகாத்தை கொடுங்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் இந்த ரமலானுடைய மாதம் சதகாக்கள் கொடுப்பதற்கு மிக முக்கியமான ஒரு
ஒரு காலப்பகுதியாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானிலே வகான அஜ்வத மா யகூனு ஃபீ ரமதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானிலே மிக அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிலும் விசேஷம் என்னவென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமதானுடைய மாதத்துடைய கடைசி 10 தினங்கள் வகான அஜ்வத மினர் ரீஹில் முர்சலா, வேகமாக வீசுகின்ற காற்றை விட மிக வேகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சதகாக்கள் ரமதானுடைய கடைசி 10 இருக்கும் என்பதை சஹாபாக்கள் நமக்கு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமதானுடைய சதகாவுடைய வழிமுறைகளை, அவர்களுடைய அந்த அமைப்பை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே சதகா என்பது வெறுமனே பொருளாதாரத்தோடு பணத்தோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு அமல் கிடையாது. சதகாவுடைய அந்த பாடம் விசாலமானதாக இருக்கிறது. நாம் நம்முடைய ஒரு முஸ்லிமான ஒரு முஃமினான சகோதரரை பார்த்து புன்முறுவல் பூக்கிறோம். இதையும் இஸ்லாம் சதகாவுடைய பட்டியலில் சேர்த்திருக்கிறது. வெறுமனே ஒரு முஃமினுடைய முகத்தை பார்த்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாங்கள் சிரிக்கிறோம். இது சதகா என்ற எண்ணத்தோடு நாங்கள் சிரிக்குகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சதகாவாக நாம் சிரிக்கின்ற ஒரு சிரிப்பு, ஒரு முகமலர்ச்சி, அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதகாவாக வைத்திருக்கிறான். நம்முடைய நாவிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வார்த்தை, நம்முடைய முஸ்லிமான ஒரு முஃமினான சகோதரரை பார்த்து பேசுகிறோம். பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் அழகிய ஒரு வார்த்தையை பேசி அவருடைய உள்ளத்தை மகிழ்விக்கிறோம். இஸ்லாம் சொல்கிறது இது சதகா, வல் கலிமத்து த்வையிபத்து சதகா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் பேசக்கூடிய ஒரு மனிதன் பேசக்கூடிய அழகிய வார்த்தை இருக்கிறது, அதுவும் சதகா என்றார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய முஸ்லிமான சகோதரர்கள், சமூகத்திலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் பல தேவைகளோடு பல கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளை, அவர்களுடைய கஷ்டங்களை, அவர்களுடைய துன்பங்களை, துயரங்களை நாங்கள் தேடி சென்று அவைகளை அறிந்து அவர்களுடைய துன்பங்களை, கவலைகளை, சிரமங்களை நாங்கள் நீக்கி வைக்கிறோமே, இதுவும் சதகா என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் நாங்கள் மிக முக்கியமாக சமூகத்திலே வாழ்கின்ற ஃபகீர்கள், மிஸ்கீன்கள், ஏழை எளியோர்களுடைய விடயத்திலே நாங்கள் ரமதான் வரும் வரை பார்த்து கொண்டிருக்காமல் நாங்கள் இன்றிலிருந்தே நாங்கள் மிக முனைப்போடு மிக அவதானத்தோடு செயற்பட வேண்டும். நம்முடைய சமூகத்திலே வாழ்கின்ற எத்தனையோ ஃபகீர்களும் மிஸ்கீன்களும் இன்றைய வெள்ளிக்கிழமையுடைய இரவு ரமதானுடைய தலைப்பிறையை தென்பட்டு விட்டால் நாளைய தினம் சனிக்கிழமை சஹருடைய நேரத்தில் உணவாக உட்கொள்வதற்கு, அந்த சுன்னத்தான உணவை உட்கொள்வதற்கு ஒரு கவல உணவு இல்லாமல் நம்முடைய சமூகத்திலே எத்தனையோ ஏழைகள் எளியோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சகோதரர்கள் அவர்கள் தன்னுடைய கௌரவத்திற்காக வேண்டி, தம்முடைய சுயமரியாதைக்காக வேண்டி வெளியிலே மக்களுடைய பார்வைக்கு எந்த பிறரிடம் தேவையற்றவர்களை போன்று நடமாடினாலும் கண்ணியமானவர்களை சமூகத்திலே தன்னுடைய தன்மானத்துக்காக வேண்டி கை நீட்டி கேட்காமல் சமூகத்திலே பலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய சதகாக்கள், நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய ரமலானை முன்னிட்டு நாம் வழங்கக்கூடிய அந்த ஃபெமிலி பெக்கள், உணவு பொதிகள், இவைகள் வெறுமனே கை நீட்டி தெரியக்கூடிய சகோதரர்களோடு மாத்திரம் சுருங்கிக் கொள்ளக்கூடாது. அவர்களோடு மாத்திரம் அந்த சதகாக்களை நாம் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. சமூகத்திலே ஒரு சாரார் இருக்கிறார்கள், தம்முடைய தன்மானத்துக்காக வேண்டி, சுய மரியாதைக்காக வேண்டி பிறரிடம் கை கேட்காமல், கை நீட்டாமல் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளுடைய ஒரு நேர உணவுக்கு வசதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேடி தேடி கொடுப்பது ஒரு சமூகத்திலே வாழ்கின்ற தனபந்தர்களுடைய மிக கட்டாயமான கடமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் சொல்கிறது வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். செல்வந்தர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். எதற்காக வேண்டி என்றால், யாரெல்லாம் யாசகம் கேட்டு வருகிறார்களோ, தம்முடைய தேவைகளை சொல்லி கேட்டு வருகிறார்களோ, தம்முடைய கஷ்டத்தை, தம்முடைய கவலைகளை, தம்முடைய துன்பங்களை, நோய்களை, குமர காரியங்களை சொல்லி கேட்டு வருகிறார்களோ, அவர்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்திலே சதகாக்களே பங்கு இருப்பதை போன்று வல் மஹ்ரூம் தம்முடைய சுயமரியாதைக்காக வேண்டி, தன்மானத்துக்காக வேண்டி, சுய கௌரவத்துக்காக வேண்டி கை ஏந்தாமல், கை நீட்டாமல் சமூகத்திலே கண்ணீரோடும் கம்பலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய சதகாக்கள் போய் சேர வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயங்களை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக அவதானத்தோடு நாங்கள் எடுத்துக்கொள்வதோடு
முக்கியமாக ரமதானை நாளைய மறுதினமோ அடைய வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ரமதானை நான் எப்படி அடைந்து கொள்வது, இந்த ரமதானிலே என்னுடைய அமல்களை எப்படி அமைத்துக் கொள்வது? ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே ஒரு முஃமின் இறை நம்பிக்கையாளர், ஒரு இறை விசுவாசி ரமதான் வந்துவிட்டால் அந்த ரமதானுக்காக வேண்டி அந்த ரமதானுடைய அமல்களை நான் எப்படி அமைத்துக் கொள்வது என்பத விடயத்திலே தனக்கான ஒரு நேர சூசியை, தனக்கான ஒரு அட்டவணையை அமைத்துக் கொள்வான். இந்த இறை விசுவாசிதான் இந்த ரமதானை மிக சிறப்பாக மிக பெருமதியாக கழிக்கக்கூடியவன். என்னுடைய வாழ்க்கையிலே பல ரமதான்களை நான் கழித்திருக்கிறேன். 10, 15, 20 எத்தனையோ ரமதானை அவரவருடைய வயதுக்கேற்ப பல ரமதான்களை நாங்கள் கழித்திருக்கிறோம். அதே அமைப்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றும் ஒரு ரமதானை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறான். இந்த ரமதானை எப்படி பிரயோஜனமாக கழிப்பது? இந்த ரமதானிலே கடந்த ரமதான் நான் எத்தனை குர்ஆன்களை ஓதி முடித்தேன்? அந்த கணக்கீடுகளை நாங்கள் முஹாசபா செய்ய வேண்டிய, சுய விசாரணை செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த ரமதானில் நான் ஓதிய குர்ஆனுடைய திலாவத்தில் எத்தனை ஹத்மாக்களை ஓதி முடித்தேன்? இந்த ரமதானில் நான் எத்தனை குர்ஆன்களை ஓதி முடிக்கப் போகிறேன் என்ற ஒரு ஜெதுவலை, ஒரு அட்டவணையை நாம் நமக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் இந்த ரமதானில் அன்றாடம் என்னுடைய திக்ர்கள் எப்படி அமையப் போகிறது? நாளாந்தம் எத்தனை தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்ய போகிறேன்? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரிலே எத்தனை ஸலவாத்களை அன்றாடம் இந்த ரமதானுடைய நாளிலே நான் செய்ய போகிறேன்? கண்ணியமானவர்களே, அன்றாடம் இந்த ரமதான் நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு நாளும் என்னுடைய சதகாக்களை எப்படி கொடுக்க போகிறேன்? என்னுடைய ஜக்காத்துடைய பணத்தை எப்படி, யாருக்கு, எந்த அமைப்பிலே பகிர்ந்தளிக்க போகிறேன்? இப்படியாக ரமதானுடைய அந்த அமல்களை நாங்கள் இப்போதிருந்தே திட்டமிட்டு நாம் செயற்படுகின்ற போது நிச்சயமாக இந்த ரமதானுடைய 30 நாட்களுடைய பகல் காலங்கள் மாத்திரமல்ல, இரவுடைய காலங்களே மிக பிரயோஜனமாக நாங்கள் கழிக்க முடியும். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஅபானுடைய ஒரு கடைசி பகுதி அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இந்த ஷஅபானுடைய எஞ்சி இருக்கின்ற அந்த குறைவான பகுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் பரக்கத் செய்து இதை அடுத்து வருகின்ற ரமதானை முழுமையாக தேக ஆரோக்கியத்தோடும் மன நிறைவோடும் மன நிம்மதியோடும் அடைந்து பகல் காலங்களில் அல்லாஹுக்காக வேண்டி பசித்திருந்து, தாகித்திருந்து, தனித்திருந்து தம்முடைய உச்சைகளை, உணர்வுகளை கட்டுப்படுத்தி இரவுடைய நேரத்தில் நம்முடைய அந்த தூக்கங்களை தியாகம் செய்து ரப்புக்கு முன்னர் நம்முடைய சிரசுகளை, நெற்றிகளை சஜிதாவில் வைத்து அல்லாஹுடைய முனாஜாத்தில் ஈடுபட்டு அந்த ரமதானை பெருமதியாக கழித்த நன்மக்கள் கூட்டத்திலே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்கள் யாரெல்லாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே வரக்கத் செய்வாயாக. உள்ளத்திலே நிம்மதியை கொடுப்பாயாக, உடலிலே ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. இந்த ரமதானை நல்ல முறையில் அடையக்கூடிய பாக்கியத்தை, தௌஃபீக்கை அவர்களுக்கு யா அல்லாஹ் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நலவுகளை கேட்டார்களோ அத்துணை நலவுகளை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. என்னென்ன கருதிகளை விட்டும் பாதுகாப்பு தேர்ந்தார்களோ அத்துணை ஷர்ராத்துகள், கருதிகளை விட்டும் பாதுகாப்பு தந்தருள்வாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهديه الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفء والنظير. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وامينه على وحيه. أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين. فهدى الله به من الضلالة وبصر به من الجهالة. صلوات ربي وسلامه عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين. ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا أيها المسلمون اتقوا الله حق التقوى واستمسكوا بلا إله إلا الله فإنها هو العروة الوثقى. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. استغفر الله. الحمد لله بارئ النسم ومحيي الرمم ومجزي القسم. أحمده حمدا يوافي ما تزايد من النعم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة تعصم من الفتن
وتدفع النقم. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله المبعوث رحمة للعالمين من عرب وعجم. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه صلاة وسلاما دائمين ممتدين إلى يوم الدين. أما بعد، فيا أيها المسلمون، اتقوا الله فقد نجا من اتقى وضل من قاده الهوى. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال الله عز وجل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد عبدك ورسولك، وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، وبارك على محمد صلى الله عليه وسلم وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشهدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والكفرة والمشركين، ودمر أعداءك أعداء الدين، وانصرنا على القوم الكافرين. اللهم بارك لنا في شعبان فبلغنا رمضان. اللهم بارك لنا في شعبان فبلغنا رمضان. اللهم بارك لنا في شعبان فبلغنا رمضان. اللهم اغفر لكل من حضر الجمعة ولوالديه، فافتح اللهم لسماع الموعظة قلبه وأذنيه. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم، وادعوه يستجب لكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.